அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ தான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். மனோகணேசன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. மலையக மக்கள் எல்லாத்தையும் வடக்கு கிழக்கு கூப்பிட்டு நாங்கள் பதிவு பண்ணுறோம், போறீங்களான்னு. நீங்கள் எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? மலையக மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா ஒரு விஷயத்தை செய்யுங்க. நானும் மலையகத்தில் பிறந்து வளர்ந்தவ தான். இந்த சாராயம் விற்கிறது நிப்பாட்டுங்க. அப்போ இந்த மலையகத்தில் உள்ள முட்டாள்கள் எல்லாம் திருந்திடுவாங்க. சரிதானே? நீங்கள் சாராயத்தை விற்கிறதுக்கு விட்டதுனால இவங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா குடிக்கிறாங்க, தலைகீழ கிடக்குறாங்க. அப்புறம் சொல்ல வேண்டியது நாங்கள் சம்பாதிக்கிறது எங்களுக்கு பத்தலை அப்படின்னு. எங்கள் ஊர்லலாம் நிறைய பேர் நல்ல அழகாக வீடை கட்டிக்கிட்டு திருத்திக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் 100க்கு 90% மக்கள் சாராயம் குடிக்கிறத குறைச்சிருக்கிறாங்க. வீடெல்லாம் அவ்வளோ அழகாக மாளிகை மாளிகை லயத்து விடையே அழகாக திருத்தி கட்டி அழகாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்களை சிங்களவர்கள் துப்பாக்கியை வச்சு மிரட்டி எங்களை வாழ வைக்கலை. அப்படியாக நாங்கள் வாழலை. படிப்பறிவு ஒரு சில முட்டாள்கள் குடிச்சிட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு நல்ல வெத்தலையை போட்டுட்டு அப்புறம் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது பத்தலை 11 இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அறிவு இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க தான் மலையகத்தில், இல்லாமல் இல்லை. சாராயம் விற்கிறத தடை செஞ்சாலே இருக்கிறவன் அத்தனை பேரும் நல்லா வாழ்ந்துருவான். மனோகணேசன் அவர்களே, முடிஞ்ச அந்த வேலையை செய்யுங்க. வடக்கு கிழக்கில் கொண்டு போயிட்டு போட்டீங்களெல்லாம் அங்கே இருக்க இனவாதிகளோடு சேர்ந்து எங்களையும் சுட்டுக் கொள்றதுக்கா? வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்களுக்கே வேலை கிடையாது. ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க காசு அனுப்புகிறாங்களே தவிர மலையகத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் வருமானம் அங்கே கிடையாது. எத்தனையோ அந்த பக்கம் உள்ள மக்களை நான் பார்த்துருக்குறேன். வெளிநாட்டில் வர டூரிஸ்டுங்கிட்ட விபச்சாரம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்களாம் நிறைய பேர். பெண்கள், மாப்பிள்ளையை இழந்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு எங்களை வாழ சொல்கிறீங்களா? நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்குறோம், மலையில் வேலை செய்கிறோம், மாதம் எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் மலையகத்தில். நீங்கள் எங்களை ஏன் மட்டம் தட்டுறீங்க? மலையக மக்கள் கேவலமாலாம் இல்லை. நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு மாதம் சம்பளம் கிடைக்குது, அதை வச்சு கௌரவமாக கஞ்சா தண்ணியாக குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். சில படிக்காத முட்டாள்கள் சாராயத்தை குடிச்சு போட்டு கெஞ்சிட்டு கிடக்குறாங்க, எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு. புத்திசாலி மலையக மக்கள் அப்படி இல்லை. எங்கள் ஊர்லலாம் போயிட்டு பாருங்கள். மலையக மக்களை மட்டம் தட்டி கதைக்காதீங்க.